தமிழக மக்களுக்கு கமலஹாசன் விடுக்கும் வேண்டுகோள். வணக்கம். இந்த விழி நம் நற்பணி இயக்கத்தாருக்கு மட்டுமல்ல, அதில் இல்லாத ரசிகர்களுக்கும், முக்கியமாக காசுக்கு விலை போகாத தமிழக வாக்காளர்களுக்கும் கூட. ஊரே கூடி ஊழல் ஊழல் என்று ஓலமிட்டதை ஊடகத்தில் கண்ட பின்பும் சாட்சி உண்டா, ஆதாரம் உண்டா என கேட்கும் குணாதிசயம் கல்லொளி மங்கார் போன்ற ஊழலார்க்கே உரித்தான குணாதிசயம். ஆதாரத்துடன் வா, அரசியலுக்கு வா என்று அறைகூவல்வுடன் தம்பிமார்கள் தெரிந்தோ தெரியாமலோ என்று இந்தி திணிப்புக்கு எதிராக குரல் கொடுத்தேனோ அன்றே நான் வயதுக்கு வராத அரசியல்வாதிதான். நாற்காலி மோகத்தில் பத்தையும் பறக்க விட்டு அடுக்குமொழியில் அறிவுரைகளை அள்ளி வீசுபவர்கள், ஊர் அறிய கைக்கூலி வாங்கி கடமை செய்ய மறந்தவர்கள், என்னை வரி ஏய்ப்புக்காக நடவடிக்கை எடுப்பேன் என்று மிரட்டுவது ஒருங்கே கோபத்தையும் சிரிப்பையும் வர வைக்கிறது. ஆதாரத்துடன் சொல்ல வேண்டுமா? அமைச்சர் கட்டளை இது. ஊரெல்லாம் கேட்ட ஊழல் பற்றிய ஓலம் அதற்குள் மறந்திருந்தால் நினைவுபடுத்த மக்களே இருக்கிறார்கள். நடுவில் நான் எதற்கு பூசாரி? இந்த அறிக்கையை அமைச்சர் கேட்டுக்கொண்டதனால் ஆதாரங்களை மக்களே இணையதளங்களில் அல்லது உங்கள் வசதிக்கேற்ற ஊடகங்களின் மூலம் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்களுக்கு அனுப்பி வைக்கவும். இது ஒரு வேண்டுகோளே. நீங்கள் இவ்வரசின் காலத்தில் ஊழலால் அனுபவித்த இன்னல்களை விளக்கி கேள்வியுடன் செய்தி அனுப்புங்கள். எக்காரணம் கொண்டும் மரியாதை குறையாமல் இருக்கட்டும். உங்கள் கேள்விகளில் தற்கால அமைச்சர்களை விட மாண்பு மிக்கவர் மக்கள் என்று அவர்கள் புரிந்து கொள்ளட்டும். குறைந்தபட்சம் சில லட்சம் கேள்விகள் நிச்சயம் வரும். அத்தனை கேள்வியாளர்களின் கைது செய்வீரோ அல்லது பதில் சொல்வீரோ பொறுத்துத்தான் பார்க்க வேண்டும். நிற்க செய்தி சரியாக புரியாத உங்களுக்கு ஊழலே இல்ல நிரூபி பாப்பான் அப்படின்னு அமைச்சர் கேட்டார்ல. ஊழல் இருக்குன்னா எழுதி அனுப்பிடுங்க. கார்டு கவர்ல கடுதாசியில வேணாம், கிழிச்சு போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. டிஜிட்டல் யுகம் இது. டிஜிட்டலா பதிவு செய்யுங்க. அதான் மரியாதை தவறாம செய்யுங்க. எல்லா துறைக்கும் மக்கள் குரல் கொடுப்பார்கள். என் துறைக்கான ஊழலை நான் சுட்டிக்காட்டுகிறேன். சினிமாவில் வரி விலக்கு அளிக்கிறேன் பேர் வழி என்று ஒவ்வொரு படத்திற்கும் தனிச்சான்றிதழ் வழங்க நடக்கும் லஞ்ச நாடகங்களுக்கு என்னை போல வெகு சிலரை தவிர மற்றவரெல்லாம் பயந்து உடந்தையாயிருக்கின்றனர். இது என் குரல். துணிவுள்ள சினிமாக்காரர்கள் மட்டுமே குரல் கொடுத்தாலே அரசின் ஊழல் பாத்திரம் பொங்கி வழி. மக்கள் மந்தைகள் அல்ல. மக்கள் குரல் கேட்கும் மாண்பை தயவு செய்து எய்துங்கள். விரைவில் அது கேட்கும். தெளிவாக உங்கள் நான். ஊழலுக்கு எதிராக வலுவாக குரல் எழுப்பியதற்கு நன்றி கமல் சார். நண்பர்களே, நீங்கள் அனுப்ப வேண்டிய துறை சார்ந்த அமைச்சர்கள் முகவரி: இப்படித்தான் என்னையும் அரசியலுக்கு வந்து விமர்சனம் பண்ணுங்கன்னு கிண்டல் அடிச்சாங்க கமல்ஜி. நானும் அரசியலுக்கு வந்தேன். அவர்கள் எல்லோரும் ஏண்டா வாய் கொடுத்து நம்மளே நம்ம தலையில மண்ணை அள்ளி போட்டுக்கிட்டோம்னு இப்ப ரொம்ப புலம்புறாங்க. நீங்களும் வாங்க அரசியலுக்கு. இந்த கொள்ளை கும்பல் தலையில மண்ணை அள்ளி போடுங்க.